காலேஜில் வந்து செமஸ்டர் எக்ஸாம் படிக்கிற மாதிரியான ப்ராசஸ் கிடையாது கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். எவ்ரிடே 8 ஹவர்ஸோ 12 ஹவர்ஸோ 10 ஹவர்ஸோ வந்து நம்ம படிப்போம். யூ ஹாவ் டு சூஸ் கன்சிஸ்டன்சி ஓவர் மோட்டிவேஷன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் மோட்டிவேஷனாக ஃபீல் பண்ணும்போது தான் நான் ஒரு விஷயத்த செய்வேன். இப்போ நான் ஒரு மோட்டிவேஷனான வீடியோ பார்க்குறேன், இல்லைனா யாரோ ஒருத்தவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்குறேன், இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட ஒரு இன்டர்வியூ பார்க்குறேன் அப்படின்னா, அந்த டைமில் ஆப்வியஸாக எல்லாருக்குமே மோட்டிவேஷனாக தான் ஃபீல் ஆகும். அவங்களால முடியும் அப்படின்னா நம்மளாலேயும் முடியும், நம்மளே ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஃபீல் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த மோட்டிவேஷன்ன்றது ஒரு டெம்பரவரியான திங். நீங்கள் எப்போ அந்த வீடியோ பார்க்குறீங்களோ, இல்லை எப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை மீட் பண்ணுறீங்களோ, அப்போ மட்டும் தான் நீங்கள் மோட்டிவேஷனாக ஃபீல் ஆவீங்க. ஆனால் கன்சிஸ்டன்சி நீங்கள் சூஸ் பண்ணும்போது, நீங்கள் நோ மேட்டர் வாட், நீங்கள் டயர்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கணும்னு இருந்தாலும் சரி, படிக்க வேணாம்னு இருந்தாலும் சரி, கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் சரி, கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தாலும் சரி, நோ மேட்டர் வாட் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா, அந்த விஷயத்த நீங்கள் எவ்ரிடே பண்ண போகிறீங்க. லைக் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா, எவ்ரிடே வந்து நம்ம டைம் கொடுத்து படிக்கணும், சிலபஸ் கவர் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய இருக்குது. இப்போ நம்ம எக்ஸாம் காலேஜில் வந்து செமஸ்டர் எக்ஸாம் படிக்கிற மாதிரியான ப்ராசஸ் கிடையாது கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். எவ்ரிடே 8 ஹவர்ஸோ 12 ஹவர்ஸோ 10 ஹவர்ஸோ வந்து நம்ம படிப்போம். இப்போ வந்து நம்ம மோட்டிவேஷனாக இருந்தால் தான் நான் இன்னைக்கு படிப்பேன். இன்னைக்கு நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் டைம் டேபிள் போட்டீங்க, ஆனால் நான் மோட்டிவேஷனாக ஃபீல் ஆகல, நான் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, அதனால நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகுதோ அப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா, உங்களால் வந்து என்ன நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் கன்சிஸ்டன்சியை சூஸ் பண்ணும்போது, நான் ஓகே இப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக இல்லைனாலுமே நான் படிச்சாகணும், ஏன்னா நான் வந்து எவ்ரிடே டைம் டேபிள் போட்டிருக்கேன், அதை ஒரு நாளும் முடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அந்த அந்த கன்சிஸ்டன்சிக்குள்ளே வரது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பிகினிங்கில் ஒரு 10 டேஸ் 20 டேஸ் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். உங்களை நீங்களே புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களே அந்த புஷ் பண்ணி அந்த ப்ராசஸ்க்குள்ளே ஒன்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, யூ வில் பிகம் அ கன்சிஸ்டன்ட் பர்சன். நீங்கள் வந்து மோட்டிவேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கன்சிஸ்டன்சியை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கான்ஃபிடென்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகலை, நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வருது, அதனால நான் படிக்கல அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் வந்து இல்லை எனக்கு இது வந்தாலும் நான் இந்த டைமில் அதை விட்டுட்டு நான் படிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு கன்சிஸ்டன்சி தான் நமக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணணும். நம்மளோட ப்ராசஸில் நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு, இல்லைனா அட் தி எண்டில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நீங்கள் அந்த ப்ராசஸ்க்குள்ளவே உங்களால் கம்ப்ளீட்டாக போக முடியாது. இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ நான் மோட்டிவேஷனாக இருக்கேன், கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நான் இன்றைக்கி மட்டும் படிச்சுட்டு நாளைக்கு நான் அதுக்கு மோட்டிவேஷனாக இல்லை, எனக்கு அந்த மாதிரி படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போனோம்னா, நம்மளால் சிலபஸையும் கவர் பண்ண முடியாது, ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஆனால் இந்த கன்சிஸ்டன்சியை சூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ப்ராசஸில் இருக்க முடியும், நம்மளால் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.